வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் 34வது மலர் காய் கனி கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் விழா எனும் 34வது மலர் காய் கனி கண்காட்சி பிப்ரவரி 9ஆம் தேதி துவங்கி 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தாவரவியல் பூங்காவில் நடைபெறும் கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் வேளாண்மை, தோட்டக்கலை, அதனை சார்ந்த நிறுவனங்கள் தங்களின் புதிய கண்டுபிடிப்புகள், விதைகள், உயிர் உரங்கள், பயிர் பாதுகாப்பு முறைகள், இயந்திரங்கள், புதிய திட்டங்கள், நவீன தொழில்நுட்பங்களை அரங்குகளாக அமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளது. சென்னை உயர்நீதிமன்றமும் பேனர் வைக்க தடை விதித்து உத்தரவிட்டது. ஆனால் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் நீதிமன்ற உத்தரவு காற்றில் பறக்க விடப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட அனைத்து இடங்களிலும் தாறுமாறாக பேனர்கள் வைக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி தலைமை நீதிபதி சந்திரமோகன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு நகல்களுடன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரியில் முக்கிய சந்திப்புகள், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளில் பேனர்கள், அலங்கார வளைவுகள், கட் அவுட்டுகள், தட்டி பலகைகள் உள்ளன. இது உயர்நீதிமன்ற உத்தரவை மீறும் செயல். எனவே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அனைத்து பேனர்கள், கட் அவுட், விளம்பர தட்டி பலகைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை மீறி பேனர் வைப்பதில் விதி மீறல்கள் கண்டறியப்பட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு ஆட்டோ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரை சாலை பாதுகாப்பு மாதம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி ஒவ்வொரு நாளும் சாலை பாதுகாப்பு குறித்து போக்குவரத்து துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் ஆட்டோ விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஆட்டோ விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் பங்கேற்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து துவங்கிய பேரணியானது சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் முழங்க மாவட்டத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மாவட்ட ஆட்சியரகத்தை நிறைவடைந்தது. ராகுல் காந்தியை கண்டித்து காரைக்காலில் பாஜக ஓபிசி அணியினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி பிறப்பால் ஓபிசி எனப்படும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்து காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகர், மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் பாலகுமாரன், மாநில பொதுச் செயலாளர் விஜயபாஸ்கர், ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் வில்லியனூர் காவல் அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்றது. வில்லியனூர் காவல் நிலைய IPS அதிகாரி வைபவ் மீனா தலைமையில் வில்லியனூர் மாவட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் சரண்யா மற்றும் குமார், வில்லியனூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராமமூர்த்தி முன்னிலையில் வில்லியனூர் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதிகள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து ஊர் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கின்ற வகையில் வில்லியனூர் காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முக்கிய பிரமுகர்கள் கஞ்சாவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், பேனர்களை அகற்றி விபத்துகளை தடுக்க வேண்டும், இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி திருட்டு சம்பவங்களை ஒழித்திட வேண்டும், கல்லூரி மற்றும் பள்ளிகளின் அருகே காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்வைத்தனர்.
மேலும் வில்லியனூர் பகுதியில் போக்குவரத்து நெரிசல், நடு ரோட்டில் மாடுகளை மாட்டின் உரிமையாளர்கள் பாதுகாப்பின்றி அவிழ்த்து விடுவது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை எழுத்துப்பூர்வமாக பெற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும் என்று வைபவ் மீனா IPS அதிகாரி கூறினார். புதுச்சேரியில் வீடு புகுந்து நகை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கொசப்பாளையம் லெனின் வீதியை சேர்ந்தவர் கதிரேசன். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவரது வீட்டிலிருந்து 20 சவரன் நகைகள் திருடு போயிருந்தது. இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் கதிரேசன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த மணிகண்டன் என்பவர் நகை திருடியது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்து 20 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பழைய துறைமுகம் அருகே கரை ஒதுங்கிய வட மாநில பெண் சடலம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரிக்கு சுற்றுலா வரும் பயணிகள் கடலில் இறங்கி குளிக்கும் போது ராட்சச அலையில் சிக்கி இறக்கும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே கடற்கரையில் 50 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் உடல் ஒதுங்கியது. இதை பார்த்த பொதுமக்கள் ஒதியஞ்சாலை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் தீயணைப்பு வீரர்கள் உதவியுடன் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இறந்தவர் வட மாநில பெண் என போலீசாரின் முதற்கட்ட தகவலில் தெரிய வந்தது. அவர் இறப்பிற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதிய மின் கட்டணம் மீதான கருத்து கேட்பு கூட்டம் வரும் 14ஆம் தேதி புதுச்சேரி லப்போத் வீதி BMSSS அரங்கத்தில் நடைபெற உள்ளதாக மின்துறை அறிவித்துள்ளது. மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை மற்றும் புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் சார்பில் புதிய மின் கட்டண மனு மீதான கருத்து கேட்பு கூட்டம் வரும் 14ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரி லப்போத் வீதியில் உள்ள BMSSS அரங்கத்தில் நடக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்க விரும்புவோர் 30 நிமிடத்திற்கு முன் வந்து தங்கள் பெயர், முகவரியை பதிவு செய்ய வேண்டும். 2024-25ஆம் ஆண்டிற்கான மின் கட்டணம் மனு மீதான பொதுமக்கள் தங்கள் கருத்துகள், ஆலோசனைகள் தெரிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி MPயை அவமதித்த பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகே நடைபெற்றது. புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்தியநாதன் MLA, AICC ஒருங்கிணைப்பாளர் தேவதாஸ், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன், மாநில பொதுச் செயலாளர் திருமுருகன், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர்கள் ஏம்பலம் மோகன்தாஸ், ராஜேந்திரன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட இளைஞர் காங்கிரசார் கலந்து கொண்டு பாஜகவினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இயங்கி வரும் ஆண்டவர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் வளாக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அருள்முருகன் முன்னிலையிலும் பள்ளி தாளாளர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் கேமல் ஆசனா, பத்மாசனா, ஓங்கார ஆசனா, சரசாசனா, கப்போட் ஆசனா உள்ளிட்ட பல்வேறு ஆசனாக்களை செய்து மாணவர்கள் அசத்தினர். பெற்றோர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான யோகாசன போட்டியில் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியை சரஸ்வதி உள்ளிட்ட ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வஉசி அரசு
மேல்நிலைப் பள்ளியில் தேசிய மனநல திட்டம் சார்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி பொறுப்பாசிரியர் விரிவுரையாளர் திருமதி ஆர் பத்மாவதி அவர்கள் முன்னிலை வகித்தார். விரிவுரையாளர் திரு ஜி கீதப்பிரியா அவர்கள் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரையாற்றினார். பள்ளி முதல்வர் திருமதி டாக்டர் கரிமா தியாகி தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். புதுவை அரசு பொது மருத்துவமனை மருத்துவர்களான டாக்டர் திரு அரவிந்தன் அவர்களும் டாக்டர் திரு அபிமன்யு அவர்களும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு போதைப்பொருள் பயன்பாட்டின் விளைவுகள் பற்றியும் மன அழுத்தத்தை குறைப்பது பற்றியும் தற்கொலை எண்ணம் வராமல் தடுப்பது பற்றியும் விளக்கினர். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக மாணவர்களுக்கு பொம்மலாட்டம் நிகழ்ச்சியை திருமதி எலிசபெத் அவர்களும் திரு நந்தகோபால் அவர்களும் இணைந்து நடத்தி காட்டினர். நிகழ்ச்சியின் இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் டாக்டர் திரு ஹெச் ரவிக்குமார் அவர்கள் நன்றி கூறினார். நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை நுண்கலை ஆசிரியர் திரு ரா சா முருகேச பாரதி அவர்கள் செய்திருந்தார். விழாவில் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் அலுவலக ஊழியர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி கதிர்காமம் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயத்தின் செடல் மகோத்சவத்தை முன்னிட்டு புஷ்ப பிரபை அலங்காரத்தில் மின் அலங்கார வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலயம். இந்த கோவிலின் செடல் மகோத்சவ விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. செடல் உற்சவத்தை ஒட்டி அம்மன் மலர்கள் மற்றும் தங்க கவசம் சாத்தப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வான செடல் நேற்று நடைபெற்றது. இறுதி நாளாக புஷ்ப பிரபை அம்மன் மின் அலங்கார வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா முக்கிய வீதிகளின் வழியாக சென்றது. பொதுமக்கள் அம்மனை வீட்டின் முன் நின்று தீபாராதனை காட்டப்பட்டு வழிபட்டனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு அம்மனை வணங்கி சென்றனர். அலங்கார வாகனத்தில் விமானத்தில் திருவீதி உலா சென்ற அம்மனை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKD ஆறுமுகம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற ரக்ஷணாமூர்த்தி உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு மீனவ அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 78ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவருமான AV சுப்பிரமணியன் தலைமையிலும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். காரைக்கால் புதுத்துறையில் அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை வேறு இடத்திற்கு மாற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் காரைக்காலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஜெய்னுல் ஆபுதீன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் கலந்து கொண்டார். பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் புதிதாக அமைய உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மக்கள் வசிக்காத இடத்திற்கு மாற்ற தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் வலியுறுத்துவதாகவும், இல்லையென்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு செயலாளர் பயாசுதீன், மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான், மாநில செயலாளர் முகமது யூசுப், ஏராளமான தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் கலந்து கொண்டனர். பெரிய இருசாம்பாளையம் மற்றும் சின்ன இருசாம்பாளையம் கிராம மக்கள் தரைப்பாலம் அமைத்து தர வேண்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLAவிடம் மனு வழங்கினர். கொம்பாக்கம், ஒட்டம்பாளையம், பாப்பன்சாவடி பகுதி வழியாக பெரிய இருசம்பாளையம், சின்ன இருசாம்பாளையம், நல்லாரெட்டிப்பாளையம் மற்றும் அரியாங்குப்பம் செல்ல நடுவில் உள்ள சிறிய ஆற்றிற்கு தரைப்பாலம் அமைக்க வேண்டி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLAவிடம் மனு வழங்கினர். மேலும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும்
வேலைக்கு செல்லவும் மற்றும் பள்ளிக்கு செல்லவும் மிகவும் பயனுள்ளதாக அமையும். இதனால் பயண நேரமும் போக்குவரத்து நெரிசலும் வெகுவாக குறையும். இது இந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களின் பல நாள் நீண்ட வருட கோரிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் தொகுதியில் மிக சிறப்பாக மக்கள் பணியாற்றி சிவா எம்எல்ஏவிடம் மனுவினை வழங்கி உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். நிகழ்ச்சியில் ஒட்டம்பாளையம், பாப்பன்சாவடி பகுதி மக்கள் மற்றும் சின்ன இருசாம்பாளையம், பெரிய இருசாம்பாளையம் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். முன்னதாக 300 சரவணன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாவட்டத்தில் இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக பிசியோதெரபி உபகரணம் மற்றும் ஃபேக்டர் மெடிசின் சப்போர்ட் வழங்கும் மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது. நாடு முழுவதும் 30 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் செய்து வரும் இண்டாஸ் அறக்கட்டளை சேவை செய்து வருகிறது. அதன்படி புதுச்சேரி ஹீமோபிலியா சாப்டர் சொசைட்டிக்கு இண்டாஸ் அறக்கட்டளை மூலம் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரபி உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் சுமார் 100கணக்கான நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹீமோபிலியா சாப்டர் சொசைட்டி தலைவி டாக்டர் நளினி தலைமை தாங்கினார். இதனைத் தொடர்ந்து வழங்கப்பட்ட உபகரணங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதனை பிசியோதெரபிஸ்ட் மருத்துவர் டாக்டர் சத்யராஜ் செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ் சேவைகளை பற்றிய விளக்கினார். அலுவலக உதவியாளர் அவினாஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.